ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை எப்படி டெரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் இல்லை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா கேடின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ கேடி இஸ் ஈக்குவல் டு EMF induced in a distributed winding divided by EMF induced in a concentrated winding. ஸோ மேபி இதில் வந்து டவுட் இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்னா என்ன, கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்னு எடுத்துக்கோங்களேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம டி நகர் எடுத்துக்கலாம். இப்போ டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே எனக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 1000 பீப்புள்ஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த 1000 பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அங்கே போய் அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துக்குவாங்க. சரியா? இதுவே நீங்க வந்து ஒரு வில்லேஜ்னு எடுத்துக்கோங்களேன். அப்ப அந்த வில்லேஜ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கடையோ இல்ல 2 கடையோ தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு கடை இல்லைன்னா 2 கடைக்கு போய் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்ப 1000 பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரே இடத்துக்கு போகுது. ஓகே, அது கான்சென்ட்ரேட்டட். அதே 1000 பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போய் பர்ச்சேஸ் பண்றது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். அப்ப நமக்கு காயில்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாகவும் இருக்கும், கான்சென்ட்ரேட்டடாகவும் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேடியோட டெரிவேஷன் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த டயக்ராமை அழகா டிரா பண்ணணும். பென்சில் யூஸ் பண்ணி டயக்ராமை டிரா பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபி பிசி சிடி இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா EMF per coil. ஏபிங்கிறது EMF per coil, பிசிங்கிறது EMF, சிடிங்கிறது EMF. அப்போ the length of AB நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஈன்னு எழுதிக்கலாம். அப்ப ஈங்கிறது என்ன அப்படின்னா EMF per coil. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா EMF induced in a concentrated winding first find out பண்ண போறேன். அதை எப்படி find out பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டயக்ராம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா OAB இந்த ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? அப்ப அதை செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க எக்ஸாம்ல கூட நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி டிரா பண்ணி காட்டுங்க. இது O, இது A, இது B. ஓகேவா? ஸோ இந்த லென்த் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஈன்னு சொல்லிட்டேன். ஈங்கிறது இன்டியூஸ்ட் EMF per coil. ஓகேவா? இப்போ இருந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடுறேன். அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஏபில கட் ஆகும். அந்த பாயிண்ட்டை நான் வந்து எஃப்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எஃப்னு எடுக்கிறேன் அப்படின்னா ஏ டு எஃப் இதோட லென்த் நமக்கு என்ன இருக்கும், E/2ன்னு வரும். அதே மாதிரி பி டு எஃப் இதோட லென்த் என்ன வரும், E/2ன்னு வரும். ஏபியோட லென்த் இது டோட்டல் லென்த் தான் நமக்கு வந்து ஈன்னு வரும். கரெக்டுங்களா? சரி, இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ OABக்கான ஆங்கிள் வந்து எனக்கு என்ன அப்படின்னா பீட்டா. கரெக்டா? இப்போ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா OAF இதுக்கான ஆங்கிள் என்ன வரும், β/2. ஸோ இந்த ஹோல் தான் நமக்கு வந்து 2ஆ டிவைட் ஆகுது. ஏன்னா பெர்பெண்டிகுலரா நம்ம லைன் போடுறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ஈக்குவலா நமக்கு டிவைட் ஆகும். அப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கிற அந்த வேல்யூ வந்து β/2. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா sin β/2 ஓட வேல்யூ என்னன்றத கண்டுபிடிக்க போறேன். இந்த sin β/2 இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ சைனுங்கிறது என்னது, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோட்டெனஸ். கரெக்டா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க, இது வந்து உங்களோட ஆப்போசிட் சைடு, இது ஹைபோட்டெனஸ். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா AF டிவைடட் பை OAன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? sin β/2 சைனுங்கிறது ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபோட்டெனஸ். ஓகே, சரி, இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா AF. ஸோ AFங்கிறது என்ன, இதோட லென்த் என்ன, E/2. ஸோ அப்போ E/2 டிவைடட் பை OA திஸ் இஸ் ஈக்குவல் டு sin β/2. ஓகே, ஸோ இந்த 2 இங்க வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், sin β/2 இஸ் ஈக்குவல் டு E டிவைடட் பை 2 into OAன்னு வரும். ஸோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்ப E is equal to 2 into OA into sin β/2. ஸோ இது வந்து ஈயோட வேல்யூ, induced EMF per coil. ஓகே, இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா M coils வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ ஆர் அதர்வைஸ் all the M coils are concentrated. அப்ப resultant EMF என்ன வரும் அப்படின்னா ERங்கிறது resultant EMF. So resultant EMF is equal to M into E. பட் திடீர்னு Mன்றீங்க என்னது அப்படின்னு தானே கேக்குறீங்க. Mங்கிறது number of slots per pole per phase.
mங்கிறது once again I will tell you number of slots per pole per phase. Okay, so அப்போ m into already நம்ம e ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன். So this is a resultant EMF in the concentrated winding. Okay, so இதே மாதிரி நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும், டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கான EMF என்னங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So இப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா the triangle OAM, இங்க பாருங்க OAM, இந்த ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுல இருந்து O ல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை போடுறேன். சோ அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து AM ல கட் ஆகும். அந்த பாயிண்ட நான் G ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ G ன்னு எடுத்துக்க அப்புறம் இதோட ஹோல் ஆங்கிள் எனக்கு என்ன அப்படினா m பீட்டா. ஓகே, பட் எனக்கு என்ன வேணும், சோ OAG இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இதோட ஆங்கிள் என்னன்னு பார்க்கறேன். சோ அப்ப இதோட ஆங்கிள் என்ன, m பீட்டா by 2 ன்னு வரும். ஏன்னா நம்ம பெர்பெண்டிகுலரா போடுறதுனால ஈக்குவல் ஆங்கிள் வரும். சரிங்களா? சரி, இப்போ இந்த இதுல இருந்து நான் இப்ப என்ன பண்றேன், ஆங்கிள் AOG எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ AOG எடுத்துட்டு சோ இதுல இருந்து sin m பீட்டா by 2 ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்ப sin m பீட்டா by 2ங்கிறது என்ன, இதுக்கு ஆப்போசிட் சைடு எனக்கு AG வரும். So AG divided by hypotenuse OA. அப்ப AGங்கிறது என்ன, so இந்த AM நமக்கு resultant EMF. அப்ப இதோட வேல்யூ என்ன, ER by 2 ன்னு வரும். அதே மாதிரி GM ஓட வேல்யூ ER by 2 ன்னு வரும். இந்த resultant வேல்யூ எனக்கு whole length, that is length of AM வந்து எனக்கு என்ன அப்படின்னா ER, resultant EMF. so equal டிவைட் ஆகிறதுனால ER by 2 ன்னு வரும். அப்ப இந்த AG நான் என்ன எழுதிக்கலாம், ER by 2 ன்னு எழுதலாம், divided by OA. so this is equal to ER divided by 2 into OA. so இதுல இருந்து ER ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்ப ER is equal to 2 into OA sin m beta by 2. கரெக்ட்டா? so இது வந்து distributed winding கான resultant EMF. இப்போ ரெண்டு EMF நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். concentrated winding க்கும் கண்டுபிடிச்சிட்டேன், distributed winding க்கும் கண்டுபிடிச்சிட்டேன். so இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், KD. அப்ப KD is equal to EMF induced in a distributed winding. so 2OA into sin m beta by 2 divided by, இங்க என்ன இருக்கு, 2OA m sin beta by 2. கரெக்ட்டுங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகும், 2 into OA 2 into OA கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, sin m beta by 2 divided by m sin beta by 2. so இதுதான் என்னோட KD. so KDங்கிறது distribution factor. so இதுல வந்து பாத்தீங்கன்னா பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லாட் ஆங்கிள், பீட்டாங்கிறது ஸ்லாட் ஆங்கிள், mங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் per pole per phase. so ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். Eங்கிறது EMF induced per coil, அதே மாதிரி ERங்கிறது resultant EMF. so இந்த டெரிவேஷனை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா டெரைவ் பண்ணணும். क्वेश्चनல கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டயகிராம் போட்டுருங்க. டயகிராம் போட்டுட்டு அதுல இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும், EMF induced டெரைவ் பண்ணணும். so கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.